அன்னை தந்தையே நன்றி, வேற்றுமையில் ஒற்றுமை விளக்கிய சொந்தமே நன்றி நன்றி. ஆயிரம் நண்பர்கள் நன்றி, எண்ணினிய அன்பர்கள் நன்றி. அறிவியலோ ஆன்மீகமோ உலகியல் உள்ளங்கையில். அனைவருக்கும் காலை பசுமை வணக்கங்களை உரித்தாக்கி வான்மழை 559வது வாராந்திர பிரார்த்தனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று, வான்மழை வேண்டியும் நாம் மேற்கொண்டிருக்கின்ற இந்த புனிதமான பணி அதனுடைய இலக்கை அடைய வேண்டியும் நாம் சிறிது நேரம் தவமியற்றிருக்கின்றோம். எண்ணிய முடித்தல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், நல்லென எண்ணல் வேண்டும் என்கின்ற மகாகவி பாரதியுடைய வரியை மேற்கொண்டு வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் நன்னடத்தை விதிகள் உறுதிமொழி. அன்புடைய சபையோருக்கு வணக்கம். வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் நன்னெறி குழுவின் சீரிய வழிகாட்டுதலின் பேரில் கீழ்கண்ட நன்னெறிகளை கடைபிடித்து அறக்கட்டளையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து அர்ப்பணியாற்றுவேன் என எனது தாய் தந்தைய நினைவிலிருந்து உண்மையாக உறுதியளிக்கிறேன். உலகில் இருக்க எல்லா மதங்களும் இந்த அருளுடையார்களை உருவாக்குறது தான் முதல் கடமையாக இருக்குது. அன்புணர்ச்சி அறிவின் துணை கொண்டு அருளுடையர்களாக மாறணும். அப்படி அருளுடையாக மாறும்போது மட்டும்தான் அறச்செயல் இந்த உலகத்தில் நடைபெறும் என்று வள்ளுவர் கூறுகிறார். ரொட்டேரியன் லோகநாதன் பிரசிடென்ட் இந்த வருஷத்தில் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. வனம் இந்தியா ஃபவுண்டேஷனோட இணைந்து செயல்பட நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம். என்னுடைய பெயர் பொறியாளர் ஆர் ராஜாஜி. நான் பல்லடம் 4 ரோட்டில் ஆஃபீஸ் வச்சுருக்கேன். நான் இப்போ ரோட்டரி கிளப்பில் செக்ரட்டரியாக இருக்கேன். வனம் இந்தியாவில் நான் அரங்காளர் இருக்கேன். ஆனால் ஒரு கூட்டத்துக்கும் இங்கே வந்ததில்லை. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேல் வாரம் நடைபெற கூட்டத்துக்கு கலந்துக்கிறேன். நான் ரொட்டேரியன் சீனிவாசன். பல்லடத்தில் பாபு ஸ்டுடியோ என்ற நிறுவனத்தை 40 ஆண்டுகளாக நடத்தி வருகிறேன். பல்வேறு சான்றோர்கள் பெரியோர்களெல்லாம் உரையாற்றிய இந்த அவைக்கு வந்து என்னை அழைத்து சிறப்பு சேர்த்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வருங்காலத்திலே ரோட்டரி சங்கமும் உங்களுடன் இணைந்து பல்வேறு சமூக பணிகளை செய்ய காத்திருக்கிறோம். எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி, இப்போ சிரிப்பு ஒரு மனிதனுக்கு இன்றியமையாதது. அனைவரும் வேணும். எல்லாரும் கவலைப்பட்டுட்டே இருந்தால் எந்த விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்காது, தீர்வு ஆகாது. சிரிப்புங்கிறது முக்கியம். என்னதான் ஒரு 3 மணி நேரம் திரைப்படமாக இருந்தாலும் பாட்டு இருக்கும், அதில் திரைப்படத்துக்கு ஒரு நகைச்சுவையும் இருக்கும். என்ன காரணம்னா அப்போ தான் அதை லகுவாக எடுத்துக்க முடியும், ஈஸியாக கொண்டு போக முடியும். அந்த மாதிரி சிந்தனையில் உதிச்சது தான் கோவையில். உங்களுக்கு தெரியும், பல அமைப்புகள் இருக்குது. சிரிப்புக்குன்னு ஒரு அமைப்பு முதல்ல இருந்தது, இப்போ செயல்படாமல் இருந்தது. அதை ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. அப்புறம் நண்பர்களோடு கலந்து பேசி அதுக்கான ஒரு பேரை உருவாக்கி லோகோ ஒன்று க்ரியேட் பண்ணி 2022 மார்ச்சில் தொடங்கினோம். கோவையில் தொடங்கினதே பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம். முதல் கூட்டத்துக்கு நல்ல கூட்டம், இடம் கொஞ்சம் சின்னதாக இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பெரிய கூட்டங்கள், பெரிய பேச்சாளர்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய பேச்சாளர்களும், சாலமன் பாப்பையா, ஞான சம்பந்தன் ஐயா, சுகீசிவம் ஐயா, பாரதி பாஸ்கர் ராஜா, திரைப்படத்துறையில் சிவகுமார் சார், சத்யராஜ் சார் அப்படின்னு எங்களை கூட்டத்துக்கு வராத பெரும் பேச்சாளர்களே கிடையாது. இந்த மீட்டிங் காலையில் போட்டது இப்போ தான் தெரிஞ்சு எல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கிறாங்கன்ட்டு. எங்கள் மீட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஈவினிங் மேலே தான் இருக்கும். நான் நண்பர் தனபால், நகைச்சுவை மன்ற தனபால் சொல்லியிருந்தார். காரில் வரும்போது எனக்கு பேசிட்டு வந்தோம். என்னப்பா இவங்க காலையில் மீட்டிங் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். இவங்களது எல்லா மீட்டிங்கும் காலையில் தான் இருக்கும் அப்படின்னாங்க. அப்போ தான் வந்து பார்க்கும்போது உங்களோட அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் பார்க்கும்போது அண்ணன் ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டிகிட்டு போய் காமிக்க உங்களோட சிஸ்டமேட்டிக் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சி போச்சு. காலையில் நீங்கள் பூஜை போடுறீங்க, கொடி ஏற்றுறீங்க, இது செடிகள் கொடிகள் வணங்க கொடுக்குறீங்க. இந்த சிஸ்டமேட்டிக் பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு அடுத்தபடியாக இதை கொண்டு போகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக எனக்கு அமைஞ்சிருக்குது. நீ அடுத்தது எங்கள் மீட்டிங் நடக்கும்போது நாங்கள் அனாவசியமாக செலவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செடி கொடிகள்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுக்கலான்னு ஒரு இன்றைக்கி இந்த இதில் ஒரு சிந்தனை வந்திருக்கு எனக்கு. ஏன்னா இந்த வனம் இந்தியாவில் இவ்வளோ நாளாக பங்கேற்காமல் இருக்கிறது என்னுடைய பெரிய தப்பு. அதுக்கு அண்ணன் உமாபதி என்னால் என்னை இழுத்துருக்கணும், விட்டுட்டாங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 26 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். நம்மாழ்வாரோட போன முதல் ஆட்களுக்குள்ளே இல்லை நானும் ஒரு ஆட்களை 26 வருஷமாக. அதோட இது என்னென்னா, நான் கோழி பண்ணை வச்சுருக்கோம். அண்ணனுக்கு தெரியும். அந்த கோழி பண்ணைக்கு இயற்கையான மருந்து தான் கொடுக்க முடியும், ஆன்டிபயோட்டிக் எதுவும் கொடுக்கறது கிடையாது. இப்போ என்னாச்சுன்னா அந்த முட்டையை சாப்பிட்டு பார்த்து எல்லோரும் இப்போ நம்ம முட்டை தான் வாங்கணுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நேற்றுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் டாக்டர்ஸு
வெட்டினரி டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து இதை வந்து எனக்கு கொடுத்து விடுன்னு சொல்ல அளவுக்கு வந்திருக்கேன். அந்த அளவுக்கு வந்து 26 வருஷமாக வந்து கோழிப்பண்ணைக்கு வந்து நான் வந்து வெறும் பஞ்சகவ்யா, மஞ்சத்தூள், வேப்போண்டு தான் கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி நம்மளால் சொல்லிக் கொடுத்தது வந்து ஒன்றின் கழிவு மற்றொன்றின் உணவுன்னு சொல்லி கொடுத்தாரு. அதில் வந்து எத்தனை டயர் ஏற்றணுமோ அவ்வளோக்கு நல்லதுன்னு சொன்னார். அந்த வகையில் வந்து கோழிப்பண்ணையிலேருந்து வர கழிவுகளை வச்சு இப்போ வந்து பயோ மென்யூர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆர்னமெண்டல் ஃபிஷ் ஃபார்ம் வச்சுருக்கோம். அது மாதிரி வந்து ஒன்றா ஒரு சைக்கிளாக கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். மதி நடையனூரில் வந்து அவர் நிறைய சொல்ல விட்டுட்டார். அவர் கழுதியிலேருந்து, குதிரையிலிருந்து, பழைய பொருள்கள்லேருந்து, கிளியிலிருந்து டோட்டலாக வந்து எல்லாத்தையுமே வளர்த்திக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் கிளியெல்லாம் பார்த்துருக்கவே முடியாது, அத்தனை கிளிகளை வளர்த்துறாரு. வெளிநாட்டு கிளிகள் எல்லாமே அதுக்கு பர்மிஷன் வாங்கி தான் வளர்த்துறாரு. கழுதை இருக்குது, குதிரை இருக்குது, உங்களுக்கு பன்னி ஒன்று தான் வளர்த்துல, மீதி எல்லாத்தையும் வளர்த்துறாரு. இத்தனையும் வளர்த்திக்கிட்டு இருக்கிறாரு. அவரோட சேர்ந்து நானும் வந்து 26 வருஷம் இயற்கையில் போயிட்டுருக்குறோம். அதாவது நாளைக்கு இயற்கை திருவிழாவுக்காக ஒரு சாம்பிளுக்காக நெல் தான் முளைக்கும், அரிசி முளைக்காதான்னு அரிசியில் முளைக்க வச்சுருக்கிறோம். நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். இதில் வந்து அரிசி, இது பச்சரிசி, புழுங்கல் அரிசி முளைக்காது, இது பச்சரிசி. நான் ஏறக்குறைய வந்து ஒரு 50 ரகம் நெல் போன வருஷம் தேர்ந்தெடுத்து நட்டோம். இப்போ அந்த 50 ரகமும் வந்து மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது. அவினாசி கம்பன் கழக தலைவர் ராஜ்குமார் ஐயா அவர்களும் சுப்பிரமணியம் ஐயா அவர்களும் இன்று என்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள். முதலில் ஒரு பெரிய கோயிலுக்கு, தஞ்சை பெரிய கோயில்களுக்கு செல்வதைப் போல, முதலில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலில் பார்த்ததைப் போல இந்த வனம் அமைப்பிற்கு முதலில் நான் கால் வைத்தது பொழுது அப்படித்தான் உணர்ந்தேன். திருப்பூர் கார்ப்பரேஷன் வந்து இப்போ நிறைய ஒர்க்ஸ், நிறைய நல்ல திட்டங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்குதுங்க. சொல்ல போனீங்கன்னாக்கா, நான் லாஸ்ட் டைம் கூட சொல்லியிருந்தேன், இன்னும் ஒரு 5 இயர்ஸில் இந்த சிட்டி வந்து ஒரு க்ளீனஸ்ட்டு சிட்டி, இண்டோரு கூட இன்றைக்கி இண்டோர் மத்திய பிரதேஷில் ஒரு க்ளீனஸ்ட்டு சிட்டியை கூட க்ராஸ் போகிற அளவுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துருக்குறாங்க. அதில் ஒரு பெரிய பொக்கிஷமான ஒரு திட்டம் வந்து பயோசிஎன்ஜி ப்ராஜெக்ட் உங்கள் பல்லடமில் தான் வருதுங்க. குரோவா அறக்கட்டளை, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல்லடத்தில் தான் இருக்கிறோம். என் பேர் சுதா, நான் பல்லடத்துலேருந்து தான் வரேன். உண்மையிலுமே புத்தருக்கு எப்படி போதி மரத்துக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா நானும் பெற்றாரோ, அதே மாதிரி வாரம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வனம் ஃபவுண்டேஷன் வரலைன்னா உண்மையிலுமே அந்த ஒரு 5:30 மணின்னும் போது டான்னு முழிப்பு வந்துடும். கண்டிப்பாக நான் வனம் ஃபவுண்டேஷன் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் அவர் கூட சொல்லுவார், எனக்கு இன்றைக்கி வேலை இருக்குது, என்னால் வர முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லுவார். இல்லை, அவரை கட்டாயப்படுத்தி பார்த்திங்கன்னா எனக்கும் இங்கே வந்த நிறைய சான்றோர்களோட ஒரு பேச்சு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. அதுக்காக வந்துட்டுருக்கேன். உண்மையிலே எனக்கு டைம் இல்லை, அதனால் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி.